அதிகாரம் அதனுடைய 29வது வசனம், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிற தகப்பனா இருக்கிறார். அநேக நாட்களாக நீங்கள் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? என் ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் கிடைக்கவில்லை? என் ஜெபத்திற்கு ஏன் வானம் அடைபட்டு இருக்கிறது? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்யவில்லை என்று நினைத்து சோர்ந்து போய் பல கேள்விக்குறிகளோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிற தகப்பனாயிருக்கிறார். உங்களுடைய ஜெபம் எட்டாத அறியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறது. மனதுக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். சில நேரங்களிலே சில மனிதருடைய வார்த்தைகள் உடைக்கப்பட்டது நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். பல போராட்டங்கள், பல உபத்திரவங்கள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் உங்களுடைய மனசை உடைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் வராதா? என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த நெருக்கத்திற்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? எத்தனை நாள் நான் நெருக்கப்படுகிறேன், எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன், எத்தனை நாட்கள் இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பதில் கிடைக்கவில்லை, வழி திறக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தகப்பனா இருக்கிறார். அது நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை உங்களுக்காக அவர் செய்ய போகிறார். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், மனைவி உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், அல்லது கணவர் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல அநேக எதிர்ப்புகளின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நினைத்து அழுது வேதனைப்பட்டு புலம்பி துக்கித்து அழுகையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிற தகப்பனா இருக்கிறேன். உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய சூழ்நிலைமையை மாற்றப் போகிறது. உங்களுடைய ஜெபம் இருதயத்தில் இருக்கிற காயங்களை அகற்றப் போகிறது. உங்களுடைய ஜெபம் பெரிய காரியங்களை செய்ய போகிறது. நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். இதை நினைத்தும் கலங்காது, இதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஜெபம் வீணாய் போவதே இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஜெபத்தை கேட்கிறவர், உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலைமையில அழுது ஜெபித்தார்களோ அதை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அறியாத பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.